ஒருமுறை ஒரு பறவை தான் மழைக்காலத்தில் தங்குவதற்கும் முட்டையிடுவதற்கும் கூடு கட்ட ஒரு மரத்தை தேடியது. அதற்கு தோதாக 2 மரங்கள் தென்பட்டன. முதல் மரத்திடம் சென்று தான் அந்த மரத்தின் மீது கூடு கட்டி முட்டையிடுவதற்கு அனுமதி கேட்டது. அதற்கு அந்த மரம் முடியாது என்று மறுத்துவிட்டது. ஏமாற்றம் அடைந்த பறவை 2வது மரத்திடம் சென்று கூடு கட்டி முட்டையிட அனுமதி கேட்டது. 2வது மரம் ஒப்புக்கொண்டது. பறவை 2வது மரத்தில் கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சுகளும் பறித்தது. சிறிது நாட்கள் கழித்து மழைக்காலம் வந்தது. பெருமழை பெய்ததால் முதல் மரம் வேரோடு கீழே சாய்ந்து மழை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. அதை பார்த்த பறவை ஏளனமாக சிரித்து, இது உன் ஆணவத்திற்கு கிடைத்த தண்டனை. நீ எனக்கு அடைக்கலம் கொடுக்கவில்லை, இப்போது கடவுள் உனக்கு தண்டனை கொடுத்து விட்டார் என்று சொன்னது. மரம் ஒரு சோகமான புன்னகையுடன் சொன்ன பதில், நான் பலவீனமான மரம். பெருமழை பெய்தால் நான் வேரோடு உடைந்து அடித்துச் செல்லப்படுவேன் என்று எனக்கு தெரியும். உன் உயிர் மற்றும் உன் குஞ்சுகளின் உயிருக்கு எதுவும் நேர்ந்துவிடக் கூடாது என்றுதான் உனக்கு அன்று அடைக்கலம் கொடுக்க மறுத்தேன். பாடம்: மனிதர்களாகிய நாம் அவசரமாக மற்றவர்களை நம் பார்வையில் எடை போட்டு அவர்கள் மீது குற்றம் சுமத்தி விடுகிறோம். மற்றவர்கள் பக்கத்தில் இருக்கும் பின் கதையையோ அவர்கள் நியாயத்தையோ கேட்க தவறி விடுகிறோம். யாரையும் எடை போடும் முன் அவர் பக்கத்து நியாயத்தை கேட்டு முடிவு செய்ய வேண்டும். I am Legend of Manoj. நாம் ஒருபோதும் துரத்தக்கூடாத 2 விஷயங்கள்: உண்மையான நண்பர்கள் மற்றும் உண்மையான காதல். மனிதர்கள் யாருக்காக நேரம் ஒதுக்க விரும்புகிறார்களோ அவர்களுக்காக கண்டிப்பாக நேரம் ஒதுக்குவார்கள். உங்களுக்காக ஒதுக்க நேரம் இல்லை என்று யாராவது சொன்னால் அதை நம்புங்கள். உங்களுக்காக நேரம் ஒதுக்க அவர்களை கட்டாயப்படுத்தாதீர்கள். அவர்கள் விரும்பினால் வரட்டும். இது வலிக்கும், நம் மனம் புண்படும். ஆனால் நமக்காக உணர்ச்சிகளை கொடுக்க யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. உங்களை காதலிக்க யாரையும் கெஞ்சாதீர்கள். உங்கள் மீது அன்பு செலுத்தி கவனிக்க யாரையும் கெஞ்சாதீர்கள். உங்களுடன் பேச யாரையும் கெஞ்சாதீர்கள். உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்காதவர்களுக்கு நீங்களும் முன்னுரிமை கொடுக்காதீர்கள். உங்கள் வாழ்வை விட்டு வெளியேற விரும்பும் யாரையும் உங்களுடன் இருக்கச் சொல்லி கெஞ்சாதீர்கள். பதிலாக கதவை திறந்து வைத்து அவர்கள் வெளியேற வழி செய்யுங்கள்.